இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் இன்றும் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டி மாபெரும் இலக்குகளை அடைய கனவு காணும்படி கூறியவர் என புகழாரம். டெல்லியில் வெடிகள் விற்பனைக்கும் வெடிகள் கொளுத்தவும் விதித்திருந்த தடையை தளர்த்தியது உச்சநீதிமன்றம். அக்டோபர் 18 முதல் 21 வரை காலையும் மாலையும் குறிப்பிட்ட நேரத்தில் வெடிகளை வெடிக்க அனுமதி. மகாராஷ்டிரத்தின் கச்சிரோலியில் நக்சல் பாரி இயக்க தளபதி வேணுகோபால் ராவ் உட்பட 60 பேர் சரண். முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் துப்பாக்கிகள் ஒப்படைப்பு. முன்னாள் படைவீரர்கள் அவர்களை சார்ந்தோருக்கான நிதியுதவியை 2 மடங்கு உயர்த்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். நவம்பர் 1 முதல் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு பொருந்தும் என அறிவிப்பு. வங்கதேசத்தில் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் நேர்ந்த தீ விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. முறையான தீத்தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் பிறந்து திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி, சென்னை குரோம்பேட்டை, MIT ஆகியவற்றில் படித்து இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் விஞ்ஞானியாக இருந்தவர் அப்துல் கலாம். வாஜ்பாய் ஆட்சியில் பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக இருந்த அவர் 1998ஆம் ஆண்டு போக்ரானில் அணுகுண்டு வெடித்து சோதனை செய்வதில் முதன்மை பங்காற்றினார். 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த அவர் மாணவர்களுடன் உரையாடி அவர்களின் அறிவு தேடலை ஊக்குவிப்பதில் அக்கறை கொண்டிருந்தார். 2015ஆம் ஆண்டு மறைந்த அவருக்கு பாம்பன் தீவில் பேய்கரும்பு என்னும் இடத்தில் நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது. இன்று அப்துல் கலாமின் 95வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டியவர் என்றும் மாபெரும் இலக்குகளை அடைய கனவு காணும்படி கூறியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடின உழைப்பும் பணிவும் வெற்றியின் அடிப்படை என்பதை அவர் வாழ்வு நமக்கு நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், அறிவியல் ஞானி அப்துல் கலாம் அறிவியல், பாதுகாப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் நாட்டுப்பற்று மற்றும் நாடே முதன்மையானது என்னும் கொள்கையுடன் மிகப்பெரிய உயரத்தை எட்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர், கனவு காண்பவர், தொலைநோக்கு பார்வையாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அப்துல் கலாம் அர்ப்பணிப்பும் அறிவும் நாட்டை எத்தகைய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் வழியில் படித்தால் மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் ஆளலாம் என உலகிற்கு உணர்த்திய அறிவியல் ஞானி, இளைய தலைமுறையினரிடையே நம்பிக்கை விதைகளை விதைத்த விஞ்ஞான உழவன், தமிழ் பேரினத்தின் அறிவியல் அடையாளம் அப்துல் கலாமின் பெரும் புகழ் போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், எப்போதும் மாணவர்களையும் இளைஞர்களையும் நம்பிக்கையுடன் முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்தி அவர்களிடம் கனவுகளை விதைத்து வந்தவர் அப்துல் கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் தீபாவளியையொட்டி வெடிகள் விற்பனைக்கும் வெடிகள் கொளுத்தவும் விதித்திருந்த தடையை உச்சநீதிமன்றம் தளர்த்தியுள்ளது. அக்டோபர் 18 முதல் 21 வரை காலையும் மாலையும் குறிப்பிட்ட நேரத்தில் வெடிகளை வெடிக்க அனுமதி அளித்துள்ளது. தீபாவளியையொட்டி டெல்லியில் வெடிகள் கொளுத்துவதால் காற்று மாசுபாடும் ஒலி மாசுபாடும் ஏற்படுவதாக கூறி டெல்லியில் வெடிகளை கொளுத்த முன்பு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் முன்பு விதித்த தடையை இன்று தளர்த்தியுள்ளது. அதன்படி தீபாவளியையொட்டி அக்டோபர் 18 முதல் 21 வரை பசுமை வெடிகளை வெடிக்க செய்யலாம் என்று அனுமதி அளித்துள்ளது. 4 நாட்களிலும் காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரமும், இரவில் 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரமும் வெடிகளை வெடித்து கொண்டாடலாம் என்று அறிவித்துள்ளது. கடைகளில் பசுமை வெடிகள் தான் விற்கப்படுகிறதா குறித்த நேரத்தை தாண்டி வெடிகள் கொளுத்துகின்றனரா என்பதை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்றுள்ள டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா விதிகளை தளர்த்தியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு தீபாவளியை கொண்டாடும் மக்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை காக்கும் அக்கறையுடனும் உள்ளதாக ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தின் கச்சிரோலியில் நக்சல் பாரி இயக்கத்தின் தளபதி மல்லோசுல வேணுகோபால் ராவ் உட்பட 60 பேர் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளனர். மகாராஷ்டிரத்தின் கச்சிரோலி மாவட்டத்தில் நக்சல் பாரி இயக்கத்தினரின் செயல்பாடுகளும் மாவோயிச இயக்கத்தினரின் செயல்பாடுகளும் அதிகம் உள்ளது. நக்சல் பாரி இயக்கத்தின் முதன்மையான தளபதிகளில்
மல்லூசுல வேணுகோபால் ராவ் என்கின்ற பூபதியும் ஒருவர். இந்நிலையில் அவரும் அந்த இயக்கத்தை சேர்ந்த 60 பேரும் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அரசிடம் சரணடைவதாக நேற்றே தகவல் வந்துள்ளது. இன்று கச்சிரோலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேணுகோபால ராவும் அவரது இயக்கத்தினை சேர்ந்த 60 பேரும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் துப்பாக்கிகளை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். முன்னாள் படைவீரர்களுக்கும் அவர்களை சார்ந்திருப்போருக்குமான நிதியுதவியை 2 மடங்கு உயர்த்துவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னாள் படைவீரர்கள், அவர்கள் இறந்த பின்பு அவர்களின் விதவை மனைவியர், மக்கள் ஆகியோருக்கு வாழ்வூதியம், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை ஆகியன முன்னாள் படைவீரர் நல்வாரியத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் ஓய்வூதியம் பெறாத முன்னாள் படைவீரர், அவர்களின் 65 வயதுக்கும் மேற்பட்ட விதவை மனைவி ஆகியோருக்கான உதவித்தொகை மாதம் 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாள் படைவீரர்களின் 2 குழந்தைகளுக்கு முதல் வகுப்பில் இருந்து பட்டப்படிப்பு வரை கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விதவை மனைவிக்கு உட்பட்ட மேற்படிப்புக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முன்னாள் படைவீரர்களின் 2 மகள்களுக்கு திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நவம்பர் முதல் நாளில் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு இது பொருந்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது. திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்ற திருச்சி தாம்பரம் விரைவு ரயிலை மக்களவை உறுப்பினர் துரை வைகோ மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்கள் இன்று செல்ல வேண்டுமென பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்துள்ளது. மேலும் இந்த கோரிக்கை குறித்து பொதுமக்கள் மக்களவை உறுப்பினர் துரை வைகோவிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக துரை வைகோ நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் முதற்கட்டமாக திருச்சி தாம்பரம் விரைவு ரயில் திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பு ஆணை வெளியானது. இதனைத் தொடர்ந்து திருவெறும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த திருச்சி தாம்பரம் விரைவு ரயிலை மக்களவை உறுப்பினர் துரை வைகோ மற்றும் ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மேலதாளங்களுடன் வரவேற்றனர். பின்னர் மக்களவை உறுப்பினர் துரை வைகோ பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் ரயில் பயணிகளிடம் துரை வைகோ நிறை குறைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார். திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த சிறப்புரை இங்கே திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், திருச்சி திருவெறும்பூர் பகுதி என்பது இங்கே பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன, பல தொழிற்சாலைகள் உள்ளன. அது மட்டுமல்லாது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். அப்படி இருக்கும் வகையில் இங்கே முக்கியமான ரயில்கள் அதிலும் அதிவிரைவு ரயில்கள் இங்கே நிற்பதில்லை. நான் இதை பலமுறை கடந்த ஒரு வருடமாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் இதை குறித்து நான் முறையிட்டுள்ளேன். இன்று இந்த திருச்சி தாம்பரம் அதிவிரைவு ரயில் இன்று முதல் இங்கே இரு மார்க்கத்திலும் நிற்கும் என்ற அந்த செய்தி திருவள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் இது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. கடலூரில் காலில் விழாத குறையாக பணியை செய்ய கூறியும் அதிகாரிகள் செய்வது இல்லை என கடலூர் மேயர் சுந்தரி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் அலுவலகத்தில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதனிடையே மேயர் பேசிய போது அதிகாரிகளின் இருக்கைகளுக்கே சென்று அவர்களின் காலில் விழாத குறையாக பணியை செய்ய கூறியும் அதிகாரிகள் செய்வது இல்லை என குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அலட்சியம் செய்தால் அனைத்து கவுன்சிலர்களையும் அழைத்துக் கொண்டு முதல்வர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளிக்கப் போவதாக ஆவேசத்துடன் தெரிவித்தார். மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அதிகாரிகளின் சட்டையை பிடித்து கேட்க வலியுறுத்தினர். பின்னர் தீபாவளி முடிந்து 2 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு மேயர் கெடு விதித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசிடம் பிச்சை எடுத்த நிதியை வாங்கிவிட்டு மக்களுக்கு தான் செலவிடுகிறோம் என காரைக்காலில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விவசாயிகளின் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விவசாயிகளின் நிறைகுறைகளை கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் விவசாயிகள் வாய்க்கால்கள் தூர்வாருவது குறித்தும், கருவேல மரங்கள் அழிப்பு, பன்றிகளின் அட்டகாசம் குறித்தும் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தெரிவித்தனர். இதில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் முருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் டேனி ஜெயக்குமார் பேசிய போது, புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆளுநருடன் சண்டை போட்டுக் கொண்டு ஆளுநர் மாளிகையில் சென்று பிரியாணி மட்டும் சாப்பிட்டு வந்தார்கள் என்று குற்றம் சாட்டினார். உர வியாபாரிகள் தவறு செய்தால் அவர்களது உரிமம் ரத்து செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 2026 பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என அமைச்சர் கூறினார். பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால்தான் புதுச்சேரிக்கு பைசா வரும் என்றும், மக்களிடம் ஓட்டு கேட்டு திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து செல்வோம் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசிடம் பிச்சை எடுத்து மக்களுக்குத்தான் செலவிடுகிறோம் என்றும் கூறினார். இதையடுத்து குறைதீர் கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அரசிடம் பிச்சை எடுத்துதான் நிதியை வாங்குகிறோம் என்று பேசியது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தப்புப்பாடெல்லாம் கிடையாது. அது இதுதான் அதிகம் இருக்குது. அது மருந்து பொருள் உடனே வந்துடும். நான் சொல்லுறேன், நான் இங்கே கிளம்போதே என்னென்ன இங்கே குறை வந்துருக்கு, நான் பதில் சொல்லுவேன். கேட்டதுக்கு யூரியா வந்துடுது, ஆனால் தட்டுப்பாடே கிடையாது சொல்கிறாங்க. சில கடைக்காரங்க இது மாதிரி சில தவறுலாம் சொல்லிக்கிறாங்க. பக்கெட் வாங்க சொல்கிறாங்க, கூடுதலான பொருட்கள்லாம் வாங்க சொல்கிறாங்க, அப்போ தான் யூரியா கொடுப்பாங்க. இவங்களே அதாவது வியாபாரிகளே உருவாக்கக்கூடிய தட்டுப்பாடு தான் அது, அவங்க சுதந்திரத்திற்காக. இதுக்கெல்லாம் என்னன்னாக்கா நம்ம பிளாஸ்டிக் மாதிரி அரசு நிறுவனங்கள் எதுக்கு வச்சாங்கன்னாக்கா, கூட்டுறவு இயக்கங்கள்லாம் எதுக்கு வச்சாங்கன்னாக்கா, இது மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு தகராறு பண்ணும்போது, இது மாதிரி தான் தோணித்தனமாக நடக்கும்போது அரசாங்கத்தில் நிறுவனம் கட்டுப்படுத்தணும் தான் கோஆப்ரேட்டிவ் நினைச்சிட்டாங்க. கோஆப்ரேட்டிவ் சில தவறு நடந்தாலும் சில கோஆப்ரேட்டிவ்லாம் சாப்பிட்டாங்க. இதுதான் இயற்கையாக நடக்குது தான். அப்போ இப்படி கேரளாவில் கோஆப்ரேட்டிவ்னாக்கா நம்பர் 1 இருக்குது. இங்கே அவங்களால சாதிக்க முடியல. அப்துல் கலாம் பிறந்த நாளினை முன்னிட்டு மாநில அளவிலான கனவு பாதை மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உலக மாணவர் தினம் கொண்டாடும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான கனவு பாதை மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தானை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சிவகங்கை துணை காவல் கண்காணிப்பாளர் அமலா அர்பின் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் உற்சாகமாக பங்கேற்ற இந்த மாரத்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கத்தி தொடங்கி அரண்மனை வாசல் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்றது. நிகழ்வு முழுவதும் என் கனவு பாதை என்ற கருத்தை முன்னிறுத்தும் வகையில் உற்சாகமான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டி முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உலக ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறவுள்ள நிலையில் மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் ஹாக்கி இந்தியா செயலாளர் போலோ நாத் சிங் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் உலக ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறவுள்ள நிலையில் ஹாக்கி இந்தியா செயலாளர் போலோ நாத் சிங், தமிழக ஹாக்கி சங்க தலைவர் சேகர் மனோகர், இந்திய ஹாக்கி சங்க பொறுப்பாளர்களும் தமிழ்நாடு ஹாக்கி சங்க பொறுப்பாளர்களுக்கும் ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் நேரில் ஆய்வு செய்தனர். இதன் ஆய்வுக்கு பின்னர் போலோ நாத் சிங், சேகர் மனோகர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பங்களிப்பு மிக சிறப்பாக உள்ளது என்றும், சென்னையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கு பெறுவோர் என தெரிவித்தார். மைதானம் கட்டுமான பணிகளுக்கு பிறகு டிசம்பர் 3ஆம் தேதி இந்திய அணி விளையாடும் போட்டியை மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார். தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையில் மேலும் வளர்ச்சிக்கு மணிமுகுடமாக அமையும் என்றும் தெரிவித்தனர். இந்த கல் ஆய்வின் போது ஹாக்கி ஆர்வலர்கள் பாலகுரு, ராஜகுரு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் கைப்பந்து மற்றும் எரிப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சரஸ்வதி சட்ட கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான சட்டக் கல்லூரி மாணவர்களுக்கான கைப்பந்து மற்றும் எரிப்பந்து போட்டிகள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. தொடக்க விழாவில் மருத்துவர் ராமதாசு, கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் மணி போட்டிகளை தொடங்கி வைத்தார். மேலும் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாஷும் முன்னிலை வகித்தார். நிறைவு விழாவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் மருத்துவர் பரசுராமன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு சட்டக் கல்லூரிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் சேலம் அரசு சட்டக் கல்லூரி முதல் பரிசையும், சென்னை சீர்மிகு சட்டப்பள்ளி 2ஆம் பரிசையும் வென்றது. இதனைத் தொடர்ந்து கைப்பந்து பெண்கள் பிரிவில் சென்னை சீர்மிகு சட்டப்பள்ளி முதல் பரிசையும், திருச்சி அரசு சட்டக் கல்லூரி 2ஆம் பரிசையும் பெற்றது. எரிப்பந்து பெண்கள் பிரிவில் சென்னை சீர்மிகு சட்டப்பள்ளி முதல் இடத்தையும், கோவை அரசு சட்டக் கல்லூரி 2ஆம் இடத்தையும் பெற்றது. செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டியில்
கோவையை சேர்ந்த 3 பள்ளி மாணவர்கள் வெண்கலம் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். செங்கல்பட்டில் மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் சப் ஜூனியர் பிரிவு திருச்சி, சேலம், கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கோவையை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நிவான் ஜெகநாதன், சர்வேஷ், அஸ்வத் ஆகிய மூவரும் 3 வெண்கலம் பதக்கம் வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தினர் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் சர்வேஷ் கேஎல். நான் பிஎஸ்டிஆர் கே ஸ்கூல்ஸில் படிக்கிறேன். ஃபென்சிங் நான் 1 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். கென்சோ ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக தமிழ்நாடு ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்பில் சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்பி டீம் ஈவெண்ட்டில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட கோச்சுக்கு, டீம் மேனேஜர், டீம் செக்ரட்டரி, கோயம்புத்தூர் ஃபென்சிங் செக்ரட்டரிக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் அஸ்வத். நான் கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் தேவதர்ஷினி மேம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹெச்ஓடி அருண் சருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரிக் போயிட்டு அங்கே 100 பேருக்கும் மேலே வந்திருப்பாங்க. அதில் இண்டிவிஜுவலில் கோல்டு அடித்தேன். இப்போ ஸ்டேட் போயிட்டு இப்பி டீம் ஈவெண்ட்டில் 3rd ப்ளேஸ் வாங்கியிருக்கேன். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சப்பாக போய் விளாண்டுருக்கேன். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கும் கோயம்புத்தூர் ஃபென்சிங் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷனுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் எங்கள் ஃபென்சிங் டீம் மேனேஜர் மற்றும் கோச் அமிர்தராஜ் சார், அப்புறம் பிரபு சார், அப்புறம் சரவணன் சாருக்கு என் தேங்க்ஸு. உலக கோப்பைக்கான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர்கள் தங்கமும் வெண்கல பதக்கமும் வென்று அசத்தினர். உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்ட் நகரில் வாஸ்கோ உலக கிக் பாக்ஸிங் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற உலக கோப்பைக்கான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா உட்பட 40 நாடுகளைச் சேர்ந்த 2900 வீரர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்தியா சார்பில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் 5 தங்கம் மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த வீரர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளையாட்டு ஆர்வலர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து இந்திய பயிற்சியாளர் சுரேஷ் பாபு செய்தியாளர்களிடம் பேசியபோது, சர்வதேச போட்டியில் பங்கேற்று இந்தியா ஒட்டுமொத்தமாக 6வது இடம் பிடித்துள்ளது என கூறினார். இதைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் ரக்ஷித்ரா, சுரேஷ் ரஸ்வின் ஆகியோர் பேசியபோது, நாங்கள் பதக்கம் கோப்பைகளுடன் வந்துள்ளோம். இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி கரங்களில் பெற விரும்புகிறோம் என்று தெரிவித்தனர். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சி சுரேஷ் பாபு. நான் தமிழக கிக் பாக்ஸிங் அணியின் ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் டெக்னிக்கல் சேர்மனாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருக்கிறேன். இந்த நேரத்தில் இப்போது நடைபெற்ற உலக கிக் பாக்ஸிங் கோப்பை போட்டி தஷ்கந்த் நகரில் அக்டோபர் 7 முதல் 12 வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 40 நாடுகள் பங்கேற்றன. இதில் மொத்தம் 2290 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் இந்திய அணி மொத்தமாக 9 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 11 வெண்கலத்துடன் ஒட்டுமொத்தமாக 6வது இடத்தை பெற்றுள்ளது. இதில் பெரும் பங்கு நமது தமிழக வீராங்கனைகளின் வெற்றிதான். இதில் நமது தமிழக வீரர்கள் மொத்தம் 5 தங்கம் மற்றும் 2 வெண்கலத்துடன் 7 பதக்கத்தை வென்று இந்த ஒட்டுமொத்த இந்திய அணிக்கு பங்களித்துள்ளனர். மயிலாடுதுறையில் குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பரிசுகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் கல்வித்துறை சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் பட்டாசுகள் வெடிப்பது குறித்து மாணவர்களுக்கு நேரடி செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து தருமபுரம் ஆதீன கர்த்தரின் 60ஆம் ஆண்டு மணி விழாவையொட்டி பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு குருமகா சன்னிதானம் மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குடையும் சான்றிதழ்களையும் வழங்கி அருளாசி கூறினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தீபாவளியொட்டி இனிப்புகளும் சீருடைகளும் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
கரூரில் நடந்த தாபிக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 17 நாட்களாக தலைமறைவாக இருந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உச்சநீதிமன்ற வழக்கை சிபிஐக்கு மாற்றிய நிலையில் விஜயை சந்தித்துள்ளார். பின்னர் அவர் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் முக்கிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை விஜய் நேரில் சந்திப்பது குறித்தும் சிபிஐ விசாரணை குறித்தும் அரசியல் நகர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. நீலகிரியில் 2 வருடங்களாக குடிநீர் சரிவர வழங்காததை கண்டித்து தேனாடு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு புதுக்காலனி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் கடந்த 2 வருடங்களாக குடிநீர் சரியாக வராததால் தேனாடு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு புதுக்காலனி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கோத்தகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி 1 மாதத்திற்குள் குடிதண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை விடுத்து கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் மேலதிகாரி எங்களுக்கு இப்போ பேசி பிடிஓ இப்போ எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சரி 2 மாதத்தில் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா இது ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக யாருன்னு தெரியலைங்க. இது ஒரு மொட்டை பெட்டிஷன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை கொடுத்து இவங்களை பயமுறுத்தி ஊர் பொதுமக்கள் இங்கே இருக்கும்போது ஊர் தலைவர் இங்கே காணுங்க. அரக்கோணத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் வட்டத் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபால், மாவட்ட பொருளாளர் ஞான உதயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். தேர்தல் நேரத்தில் திமுக அரசு வாக்குறுதி அளித்து 4 ஆண்டுகளாகி நிறைவேற்றவில்லை என கிராம உதவியாளர்கள் குற்றச்சாட்டு வைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்த அடிப்படை ஊதியம் 15,700 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடற்கரை சுற்றுலா தலமாக விளக்கும் பழவேற்காடு பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழவேற்காடு இந்தியாவின் 2வது மிகப்பெரிய உவர்நீர் ஏரியாகும். இந்த ஏரியின் கரைகளில் 100க்கும் மேற்பட்ட ஊர்கள் உள்ளன. இங்குள்ள டச்சு கல்லறை, நிழல் கடிகாரம், பழங்கால கோவில்கள், மசூதிகள் ஆகியன சுற்றுலா இடங்களாக உள்ளன. பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயமாகவும் விளங்குகிறது. இதனால் இங்கு நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இத்தகைய சிறப்பை கொண்ட பழவேற்காட்டில் பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகளின்றி காணப்படுகிறது. பேருந்து நிலையம் என்று ஏதுமில்லாததால் சாலையோரத்திலேயே பேருந்துகள் நிறுத்தப்பட்டு இயக்கப்படுகின்றன. பயணிகளும் சாலையோரத்திலேயே காத்து நின்று பேருந்துகளில் ஏறி செல்கின்றனர். இங்கிருந்து சென்னைக்கும் பிற இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் பொன்னேரிக்கு சென்று அங்கிருந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் பழவேற்காட்டிலிருந்து சென்னைக்கு நேரடியாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்றும் பயணிகள் அமர்வதற்கான இருக்கை வசதிகள் உட்பட தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண்ணிடம் 9 பவுன் செயின் வழிப்பறி சிசிடிவி காட்சிகளை வைத்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் சிவக்குமார், இவரது மனைவி சாந்தால். இருவரும் அதே பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். சிவக்குமாரின் வாகனத்தை மற்றொரு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் பின்தொடர்ந்து வந்துள்ளார். சிறிது தூரம் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் பின்னால் அமர்ந்திருந்த சாந்தால் கழுத்தில் அணிந்திருந்த 9 பவுன் தங்க சங்கிலியை பறித்துள்ளார். இதனால் தடுமாறிய சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி இருவரும் சாலையில் விழுந்துள்ளனர். நிலையில் பின்னால் வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் உடனடியாக சுதாரித்து வாகனத்தை நிறுத்தியதால் இருவரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் தங்க சங்கிலியை பறித்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றார். இதனை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சிவக்குமார் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக தீக்குளிக்க முயன்ற இளைஞரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்காடை சேர்ந்து குமரேசன் என்பவரின் அண்ணன், அண்ணி இருவரும் சேர்ந்து அவருக்கு வாழப்பாடியை சேர்ந்து முத்துலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் 4 மாதம் குடும்பம் நடத்திய நிலையில் சுமதிக்கு ஏற்கனவே திருமணமானது குமரேசனுக்கு தெரிய வந்தது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குமரேசன் பிரிந்து வந்த நிலையில் கோமதி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வாழ்ந்து வருகிறார். பின்னர் அவர் முதல் மனைவியும் குமரேசனின் அண்ணன் அண்ணையும் சேர்ந்து பணம் கேட்டு மிரட்டி வந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது புகாரினை ஏற்க மறுத்துள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குமரேசன் டீசல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த நிலையில் காவலர்கள் அவரை காப்பாற்றி 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிறப்பு உதவி ஆய்வாளர் பழனிசாமி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெய்வேலியில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகை திருடிய 2 பேரை தெர்மல் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை சேர்ந்த அன்பழகன் கடந்த மாதம் 30ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றுள்ளார். அப்போது திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 19 பவுண்ட் நகை, 30,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 250 கிராம் வெள்ளி பொருட்கள் களவு போனது தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் இதுகுறித்து நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தெர்மல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நெய்வேலியில் பயன்பாட்டில் இல்லாத NLC நடுநிலைப் பள்ளி முன்பு சந்தேகம் படும்படி நின்று கொண்டிருந்த 2 பேரை தெர்மல் காவல்துறையினர் பிரித்து விசாரித்தனர். இவர்கள் அன்பழகன் வீட்டில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருடியது தாமஸ் வில்லியம், வில்லமுத்து ஆகியோர்தான் என விசாரணைக்கு பின்னர் தெரியவந்தது. அதன் பின்னர் இதுகுறித்து நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தாமஸ் வில்லியம், அவரது கூட்டாளி வில்லமுத்து 2 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளது எனவும் கூறப்படுகிறது. குரோம்பேட்டையில் IT ஊழியர் தனது தந்தையை கத்தியால் குத்தி உயிர் மாய்க்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள கணபதிபுரத்தில் வசித்து வரும் சிவலிங்கத்தின் மகன் நிரோஷன் பெங்களூருவில் உள்ள தனியார் IT கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நிரோஷன் 15 ஆண்டு காலமாக மனநலம் நோக்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வீட்டில் தாயிடம் கொரியர் வந்திருப்பதாக கூறி தாயை வெளியே அனுப்பிவிட்டு தந்தையை கத்தியால் குத்தி உயிர் மாய்க்க செய்துள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் நிரோஷனை கைது செய்து உயிரிழந்த சிவலிங்கத்தின் உடலினை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்குவாச்சத்திரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களின் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் பாலமுருகன் தலைமையில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காவல் ஆய்வாளர் தாமோதரன் பங்கேற்று கற்பூரம் ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பஜார் வீதியில் வலம் வந்துள்ளது காண்போரை வியக்க வைத்தது. இந்நிகழ்வில் கௌரவ தலைவர் குப்புசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமணி, ஒன்றிய குழு உறுப்பினர் கோதண்டம், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாலாற்றில் 2023 முதல் 2024ஆம் ஆண்டு வரை அதிக அளவு மழை இல்லாததால் பாலாறு வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் ஆந்திர, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி அருகே அரசு கட்டியுள்ள புல்லூர் தடுப்பானை நிரம்பி நீரானது அதிக அளவில் வந்து கொண்டிருந்த நிலையில் கனமழை பெய்ததால் பாலாற்றில் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறையினரும் காவல்துறையினரும் எச்சரிக்கை பலகை வைப்பது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். இந்த வெள்ளப்பெருக்கினால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பலத்த காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடியே வீடு திரும்பினர்.
மேலும் மழை பொழிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. விவசாயத்திற்காக பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுபோன்ற மழை பொழிவதால் விவசாயிகள் அதிகப்படியாக செழிக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நரசிங்கபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குளம்போல் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் நரசிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தை திடல் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. ஆத்தூர் ராசிபுரம் சாலையில் சேலம் விருத்தாசலம் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் நரசிங்கபுரம் சந்தை திடல் பகுதி வழியாக கனரக வாகனங்கள் சென்று வருகின்றனர். கனமழை காரணமாக தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் சாலையில் நடந்து செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் நரசிங்கபுரம் சந்தை திடல் பகுதியில் எப்பொழுது மழை பெய்தாலும் அப்பகுதியில் மழை நீர்க்குளம் போல் தேங்கி நிற்பதாகவும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 11,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,03,504 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 207 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 454 புள்ளிகள் அதிகரித்து 82,484 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 146 புள்ளிகள் அதிகரித்து 25,291 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டி மாபெரும் இலக்குகளை அடைய கனவு காணும்படி கூறியவர் என புகழாரம். டெல்லியில் வெடிகள் விற்பனைக்கும் வெடிகள் கொளுத்தவும் விதித்திருந்த தடையை தளர்த்தியது உச்சநீதிமன்றம். அக்டோபர் 18 முதல் 21 வரை காலையும் மாலையும் குறிப்பிட்ட நேரத்தில் வெடிகளை வெடிக்க அனுமதி. மகாராஷ்டிரத்தின் கச்சிரோலியில் நக்சல் பாரி இயக்க தளபதி வேணுகோபால் ராவ் உட்பட 60 பேர் சரண். முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் துப்பாக்கிகள் ஒப்படைப்பு. முன்னாள் படை வீரர்கள் அவர்களை சார்ந்தோருக்கான நிதியுதவியை 2 மடங்கு உயர்த்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். நவம்பர் 1 முதல் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு பொருந்தும் என அறிவிப்பு. வங்கதேசத்தில் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் நேர்ந்த தீ விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. முறையான தீத்தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.